சண்டையிடுவதிலும் குறை சொல்லிக் கொண்டிருப்பதிலும் ஒரு பயனும் இல்லை. அது நிலைமையை ஒருபோதும் சீர்படுத்த உதவப் போவதில்லை. கொஞ்ச காலம் விலகி இருந்து வேடிக்கை பாருங்கள். அதனால் ஒன்றும் கெட்டுவிடாது. சண்டையிடுவதும் மற்றவர்களின் குறைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பதும் ஒருபோதும் ஒரு தீர்வையும் தராது. மாறாக அவை நம்முடைய மன அமைதியை குலைத்து ஆற்றலை வீணடிக்கவே செய்யும். இதை உணர்ந்து நாம் செயல்படும்போது வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதாகிறது. உறவுகளுக்கிடையில் எந்த ஒரு மோதலிலும் அல்லது குற்றச்சாட்டிலும் இரு தரப்பிலும் ஒரு பிடிவாதம் இருக்கும். அந்த தருணத்தில் நாம் நியாயத்தை பேசினாலும் அது மற்றவர்களின் ஈகோவினால் நிராகரிக்கப்படவே வாய்ப்புகள் அதிகம். எனவே கத்திக் கொண்டிருப்பதோ அல்லது குறை சொல்லிக் கொண்டிருப்பதோ நிலைமையை சரி செய்வதற்கு பதிலாக விரிசலைத்தான் அதிகப்படுத்தும். கொஞ்ச காலம் அந்த பிரச்சனையிலிருந்தும் சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்தும் விலகி இருப்பதுதான் மிகச்சிறந்த தற்காப்பு. இது கோழைத்தனம் அல்ல, இது ஒரு பக்குவம். நீங்கள் விலகி நின்று கவனிக்கும் போதுதான் அங்கு என்ன தவறு நடக்கிறது, எதனால் இந்த மோதல் உருவானது என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும். பல நேரங்களில் நாம் எதையும் செய்யாமல் காலத்தின் போக்கிற்கு விட்டு விடுவதே சிறந்த முடிவாக அமையும். அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் எதிர்மறையான பின்விளைவுகளையே தரும். நீங்கள் விலகி இருக்கும் அந்த இடைவெளி சம்பந்தப்பட்டவர்களின் மனநிலையை மாறச் செய்யலாம், அல்லது உங்கள் கோபத்தை தணித்து ஒரு தெளிவான முடிவை எடுக்க உங்களுக்கு உதவலாம். சிலர் விலகி இருந்தால் உறவுகள் முறிந்துவிடும் அல்லது காரியம் கெட்டுவிடும் என்று அஞ்சுகிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கும் போதுதான் உறவுகள் காப்பாற்றப்படுகின்றன. நீங்கள் ஒதுங்கி இருப்பது உங்கள் தன்னம்பிக்கையையும் நிதானத்தையும் இன்னும் அதிகரிக்கவே செய்யும். அதற்காக எல்லா நேரங்களிலும் விலகி இருப்பதும் சரியல்ல. ஆனால் ஒரு விவாதம் முற்றிப்போய் அது எங்கும் செல்லாத பாதையில் பயணம் செய்ய தொடங்கினால் அங்கிருந்து சாமர்த்தியமாக விலகி விடுவதே மிகச்சிறந்த ராஜதந்திரம். இங்கு மௌனம் என்பது அமைதி மட்டும் அல்ல, அது உங்களை பாதுகாக்கும் ஒரு கவசம். மகிழ்ச்சியாய் வாழ மற்றவர்கள் தேவையில்லை, மாற்றங்கள் ஒன்றே போதும். மகிழ்ச்சி என்பது மற்றவர்களின் கையில் இல்லை, அது நம்முடைய பார்வையிலும் நம்முடைய மாற்றத்திலும் தான் இருக்கிறது. பலர் தங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களின் அங்கீகாரத்திலோ அல்லது அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்திலோ தேடி தவிக்கிறார்கள். ஆனால் உண்மையான மற்றும் நிலையான மகிழ்ச்சி ஒருவரின் உள்மன மாற்றத்திலிருந்து மட்டுமே பிறக்கிறது என்பதை உணராமலே போய்விடுகிறார்கள். மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் நாம் விரும்பியபடி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே நம்முடைய துயரத்திற்கு முதற் காரணம். மற்றவர்களை மாற்ற முயற்சிப்பதை விட மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் எனது மனநிலை மாறாது என்ற திடமான முடிவை எடுப்பதே பெரிய மாற்றம். இந்த மாற்றம் ஒருவரை உணர்ச்சி ரீதியாக சுதந்திரமான மனிதராக மாற்றும். மகிழ்ச்சியாக இருக்க மற்றவர்கள் தேவையில்லை என்பதற்கு நாம் நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்வது அவசியம். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்களே செய்து மகிழ பழகுங்கள். பிரச்சனைகளை பார்க்கும் கோணத்தை மாற்றினால் பிரச்சனைகளே சவால்களாக தெரியும். மற்றவர்களின் விமர்சனங்களை விட உங்கள் உள்மனதின் குரலுக்கு மதிப்பளிப்பது உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். அதில் சூழல்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். ஆனால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளும் விதம்தான் உங்களை நிம்மதியாக வைத்திருக்கும். பழைய கசப்புகளை சுமந்து கொண்டு மற்றவர்கள் மாற வேண்டும் என்று காத்திருப்பதில் அர்த்தமில்லை. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளும் போது இதே உலகம் உங்களுக்கு புதியதாக தெரியும். மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அவர் வந்தால்தான் நான் சிரிப்பேன், சூழல் சரியாக இருந்தால்தான் எனக்கு மகிழ்ச்சி என்று நிபந்தனை விதித்தால் நீங்கள் எப்போதும் அடிமையாகவே இருப்பீர்கள். எந்த நிபந்தனையும் இன்றி இன்று நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று ஒரு முடிவை எடுப்பதே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு விளக்கு ஒளிர மற்றொன்றின் துணை தேவையில்லை, அது தன் சுடரை தானே ஏற்றி வைத்துக் கொள்கிறது. அதே போலத்தான் உங்கள் மகிழ்ச்சிக்கு வெளியிலிருந்து யாரும் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. உங்கள் மனமாற்றம் என்ற தீக்குச்சியை கொண்டு நீங்களே அதை எரிய வைக்கலாம்.
வெளி உலகம் மாற வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்காதீர்கள். உங்களின் அக உலகத்தை மாற்றத் தொடங்குங்கள். வெளி உலகம் உங்களுக்கு பிடித்தமானதாக மாறிவிடும். எத்தனைக்கு பின்பும் ஒருவரை நம்மால் வெறுக்கவே முடியாத நிலையில் இருப்பதுதான் நாம் வைத்த பேரன்பின் மாபெரும் சாபக்கேடு. ஒருவரை நாம் எந்த அளவுக்கு ஆழமாக நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் நம்மை காயப்படுத்துவதற்கும் அதிகாரம் பெற்று விடுகிறார்கள். அவர்களுடனான பிணைப்பு எப்படிப்பட்டது என்றால் அங்கே கோபத்தை கூட முழுமையாக வெளிப்படுத்த முடிவதில்லை. வெறுப்பை விதைக்க முயன்றாலும் அந்த நிலம் அன்பால் மட்டுமே செழித்து வளர்கிறது. அவர்கள் செய்த தவறுகள் நம்மை சிதைத்திருக்கலாம், நம் நம்பிக்கையை தகர்த்திருக்கலாம். அறிவுபூர்வமாக இவர்களை வெறுக்க வேண்டும், விலகிவிட வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் நம் இதயம் அதற்கு சம்மதிப்பதில்லை. அந்த அன்பின் அடர்த்தி நாம் அவர்களை தண்டிப்பதை தடுத்து நிறுத்திவிடுகிறது. தவறு செய்தவர்களை கூட பாதுகாக்கும் இந்த மனநிலைதான் நமது உண்மையான அன்பின் உச்சகட்ட பலவீனம். வெறுக்க நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் அவர்கள் தந்த மகிழ்ச்சியான தருணங்கள் நம் கண்முன்னே வந்து போகின்றன. அந்த நினைவுகள் நம்முடைய கோபத்தை நீர்த்து போகவும் செய்து விடுகின்றன. ஒருவரை வெறுக்க வேண்டுமென்றால் அவர்களை பற்றிய எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும். ஆனால் பேரன்பு கொண்டவர்களால் ஒருபோதும் மறக்க முடிவதில்லை. இது ஒரு மாயச் சுழல். எல்லையற்ற அன்பு கொண்டிருக்கும் போது அங்கு அகங்காரத்திற்கு இடமில்லை. அகங்காரம் இல்லாத இடத்தில் கோபம் நிலைத்திருக்காது. அவர்கள் என்னை காயப்படுத்தி விட்டார்கள், எனவே நான் அவர்களை வெறுப்பேன் என்ற எண்ணம் ஈகோ சார்ந்த விஷயம். ஆனால் உங்கள் அன்பு அதையும் கடந்து அவர்களுக்கு நன்மை நினைக்கும் போது வெறுப்பு என்பது சாத்தியமற்ற ஒன்றாகவே இருக்கிறது. ஏனெனில் நாம் அவர்களை வெறுத்து விட்டால் அவர்களை விட்டு எளிதாக வெளியே வந்துவிடலாம். ஆனால் வெறுக்க முடியாமல் நேசித்துக் கொண்டே இருப்பது அந்த வலியை தொடர்ந்து அனுபவிக்க நம்மை நாமே அனுமதிப்பதற்கு சமம். இதுவே பேரன்பு தரும் மிகப்பெரிய தண்டனை. அது நம்மை ஆற்றுப்படுத்துவதை விட ஒருவிதமான மனப்போராட்டத்திற்குள் தள்ளிவிடுகிறது என்பதுதான் யதார்த்தம். காயப்படுத்திய கரங்களையும் முத்தமிடும் விசித்திரம் அன்பிற்கு மட்டுமே உண்டு. வெறுக்க கற்றுக் கொடுக்காத இதயம் வலிக்கும் போது கூட அவர்களுக்கு நல்லதையே வேண்டுகிறது. இது அன்பின் வரமா அல்லது காலங்காலமாக தொடரும் சாபமா என்பது அன்பு கொண்ட உள்ளங்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது. நிரந்தரம் என்று ஏதும் இல்லை. நிகழ்ந்திடும் இவை நாளை இல்லை. இருந்திடும் வரை போராடலாம் என்றே தொடர்கிறது சில உறவுகள். நல்லவர் கெட்டவர் என்று பிரித்து பார்க்க முடியாது. மனிதர்களின் இயல்புகள் சூழ்நிலைக்கு ஏற்ப நிறம் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றன. எதையும் நிலையானது என்று வகைப்படுத்தவும் முடியாது. இப்போது நடக்கும் வலிகளோ மகிழ்ச்சியோ எதுவுமே நிலையானதல்ல. காலம் அனைத்தையும் மாற்றும் ஆற்றல் கொண்டது. ஓர் உறவில் காயங்கள் இருந்தாலும் அந்த உறவு நம்மிடம் இருக்கும் வரை அதை சரி செய்ய முயற்சிப்பதுதான் ஒரு வீரமான செயல். இறுதி வரை கைவிடாமல் போராடும் அந்த மன உறுதிதான் ஒரு பேரன்பின் அடையாளம். நமக்கு நடிக்கவும் தெரியவில்லை. நம்மிடம் யார் நடிக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கவும் தெரியவில்லை. நமது காயங்களுக்கு நாமே காரணமாகிறோம். ஒரு மனிதன் வெளிப்படையாக இருக்கும்போது அவனுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப முகமூடி அணிய தெரிவதில்லை. அது அவனது பலவீனம் அல்ல, அது அவன் கொண்டுள்ள மாசற்ற நேர்மை. ஆனால் இந்த உலகத்தில் அந்த நேர்மையே பல நேரங்களில் ஒரு தகுதியற்ற பண்பாக பார்க்கப்படுகிறது. ஏன் மற்றவர்கள் நடிப்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை? ஏனெனில் நாம் மற்றவர்களையும் நம்மை போலவே தூய்மையானவர்கள் என்று நம்புகிறோம். அன்பின் மீது நாம் வைத்திருக்கும் அதீத நம்பிக்கையே முன்னால் இருப்பவர்கள் ஆடும் நாடகத்தை மறைக்கும் திரையாக அமைந்து விடுகிறது. மற்றவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்று நாம் வருத்தப்படுகிறோம். ஆனால் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த நபர் மாறக்கூடும் என்று நாம் தொடர்ந்து தரும் கால அவகாசத்தால் அடுத்து வரும் துன்பங்களுக்கு நாமே காரணமாகிறோம். வாழ்க்கை நடிப்பது எப்படி என்று நமக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவரது நடிப்பை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். காயங்கள் வரும்போது மட்டும் எனக்கு இது ஏன் நடந்தது என்று வருந்துகிறோம். உண்மையில் நமக்கும் நடிக்க தெரியவில்லை.
அவர்கள் நடிப்பதை நம்பியதில் நாம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது நிறையவே இருக்கிறது. காயங்கள் தவறில்லை, அந்த காயங்களிலிருந்து நமக்கான பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் இருப்பதே நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. ஏமாற்றத்தின் ஒவ்வொரு வடுவிற்கும் நமது அறியாமையே காரணமாகிறது.